அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுஷ் ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். ரிஷப ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சஞ்சரிக்க போறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 12ஆம் தேதி வரை நம்ம என்ன பண்ணணும்? எதுலையும் அவசரப்படாம நிதானமா எப்படி பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத யோசிச்சு பேசணும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. குறிப்பா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல வாங்குற மாதிரி அமைப்பு வரும். கடன் செல்ஃபா தனக்காண்டி வாங்குற கடனா இருக்கும், இல்ல யாருக்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குற கடனா இருக்கும், இல்லாட்டி நகையின் பேர்ல நீங்களே கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி வீட்டின் பேர்ல நீங்களே கடன் வாங்குவீங்க. மொத்தத்துல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல ரிஷபராசினருக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ அந்த அமைப்பை கொஞ்சம் சரி பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரும்போதுல உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், சகல விதத்திலையும் நீங்க கம்பீரமா வாழ்ற சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி கடன் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கட்டி, குறிப்பா வீட்டின் பேர்ல கடன் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, வாகனத்தின் பேர்ல கடன் வாங்குறவங்களாலும் சரி, அந்த பணத்தை கட்டி அந்த வாகனத்தையோ வீட்டின் பத்திரத்தையோ இல்ல சொத்தின் பத்திரத்தையோ வாங்கிட்டு வீட்டுக்கு வர அமைப்பெல்லாம் நடக்கும். எப்ப? ஜனவரி 12க்கு பின். அதுவரை தேவையில்லாத மனக்கசப்போ மன சங்கட்டமோ இல்லாட்டி தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம். ஜனவரி 16 வரைக்கும், ஜனவரி 15 வரைக்கும் தாய் தந்தையரிடமே தேவையில்லாம ரொம்ப ரொம்ப எதுவுமே பேசிக்க வேண்டாம். என்னன்னு சொல்ல போனா எல்லாம் 8ல இருக்காங்க. 8ல இருக்கும் போதுல யாரும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க? எல்லாரும் எதிரியா மாறிட்டாங்க. எல்லாரும் எதிரியா மாறினா எப்படி? யாராவது ஒருத்தராவது நமக்கு சாதகமா இருக்கணுங்க. மனைவி எதிரி, அம்மா எதிரி, அப்பா எதிரி, எல்லாருமே எதிரின்னா அப்ப எப்படி நம்மளால கொண்டு வர முடியும்? சோ அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி செயல்படுத்த முடியுமோ அப்படி கரெக்டா செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி பாதிப்பான்னு கேட்டா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தலைமை பதவியோ நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி கடன், நோய், வேலையாட்கள் இவங்களால ஒரு சில பிரச்சனைகள் வரும் இந்த 3 விஷயத்தால. ஏன்னா 6க்கு 3ஆம் இடத்துல இருந்து இந்த விஷயம் நடக்கு, இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால ஏதோ ஒண்ணு மாத்தி 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 ஒண்ணு உங்களை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்.
ஸோ அதை பார்த்துக்கோங்க. குறிப்பா எலும்பு, பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள்னு பார்த்தா ரிஷப ராசிக்காரர்கள் தான். சரிங்களா? இரத்த கொதிப்பும் ஏன் சூரியன் செவ்வாய் சேர்றதுனால ரத்தம் சூடாகி சுண்டி போற அமைப்பு. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? திருமண அமைப்பை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம். இப்ப பேசினாலும் அது ஒழுங்கா நடக்காது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க. தொழில்துறையில உங்களுக்கு ஏதாவது புதிய முயற்சிகளோ இல்ல புதிய வேலைப்பாடுகளோ கிடைக்கும். அதிகப்படியான வருமானம் குடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முறையா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமான தன்மையிலையும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிற மாதிரியும் உள்ள சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடன் குறையும். அதே மாதிரி தொழில நேர்த்தியாகவும் சீரா போயிட்டு இருப்பீங்க. எல்லாமே நார்மலுக்கு கொண்டு வந்துருவீங்க. ஆனால் ஜனவரி 15 வரையும் கடன் சம்பந்தப்பட்ட அமைப்போ, நோய் சம்பந்தப்பட்ட அமைப்போ, வேலை நாட்கள் சம்பந்தப்பட்ட அமைப்போ ஏதோ ஒண்ணு உங்களை பாதிக்கும் ஜனவரி 15 வரையும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வேலையாட்கள் இல்லாட்டி மனைவி கூட யாரு இருக்காங்களோ சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க. ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்னா வேலையாட்கள், குடும்பம் அப்படின்னா மனைவி, இல்ல வெளியில நண்பர்கள்னு வரும்போது அவங்க ஒரு சப்போர்ட். யாரெல்லாம் ஒரு நமக்கு இதை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட கையை விரிச்சிருவாங்க, பேக்கப் ஆகி பின்வாங்கிடுவாங்க. எதுவுமே செயல்படுத்த முடியாத அளவுக்கு என்னடா பண்றது என்னடா செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு முழிக்கிற அளவுக்கு ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துடும். ராகுவோட செயல்பாடுகளும் 10ஆம் இடத்துல இருக்க ராகும் தொழில தப்பு பண்ணலாம், பேராசைப்படுத்த வைக்கும். அங்கே இது பண்ணலாம், இங்கே இது பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணுவோம், ஆனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய தவறான வழிகளை இந்த நேரத்துல தேடி போவீங்க. சூரியன், நீங்க அதை மறந்துடக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரங்கிறது சூரியனோட நட்சத்திரம். சோ இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தப்பா நடந்துக்குவீங்க. உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ உடல்நல பாதிப்பு ஏற்படும் நிச்சயம். அவங்களுக்கு மருத்துவ செலவு இந்த நேரத்துல நீங்க பண்ற சூழ்நிலை நடக்கும். சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை பார்த்துக்கணுங்கிறதோட உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கணும், இல்ல குடும்பமே சேர்ந்து உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சோ எந்த மாதிரி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா 8ல எத்தனை கிரகங்கள் சேருதுன்னா ஒண்ணு எல்லாரையும் நம்ம பார்க்கணும், இல்ல நம்ம எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் வரும். சோ பார்த்து பத்திரமா கவனமா இருந்து எந்த ஒரு செயல்பாடையும் யாரையும் நம்பி ஒரு வேலையை கொடுக்காம நீங்களே தனிப்பட்டு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி பொருளாதார ரீதியாவோ வருமான ரீதியாவோ பாதிக்குமான்னு கேட்டா இல்லை. அடுத்தவங்களுக்கு டைம் செலவு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும். அதாவது தொழிலை பார்க்க முடியாத அளவுக்கு வீட்டில் வேலை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைங்க எல்லாமே ஒரு சாலிடா போகும். தாயாரோட உடல்நிலை தவிர எல்லாம் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். சாலிடா ஓகே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். தாயாரோட உடல்நிலை மட்டும் கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல அற்புதம், நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த நேரத்துல ஜனவரி மாசத்துல. நல்ல அதாவது வருமானத்துக்கு ஆல்ரெடி ஒரு கடையோ வேலையோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா சோர்ஸை உருவாக்கிடுவீங்க. இன்கம் சோர்ஸ் இன்னொரு பக்கம் உருவாகிற மாதிரி உள்ள சோர்ஸையே உருவாக்கிடுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ வருமான ரீதியா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த பயப்படமும் தேவையில்லை, நல்ல வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். வண்டி வாகனத்துல நீங்க போகும்போதுல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் போகணும். நண்பர்களோட பயணம் பண்ணும் போதுல கவனமா இருக்கணும். குறிப்பா ஆடம்பர செலவுகள் நீங்க பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பக்கம் வருமானம் வருதுன்னா அதை சேவிங்ஸ் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையை பார்க்கணும். சரி 1க்கு 2 வருமானம் வருதுன்னா உடனே ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால திடீர் பிரச்சனைகள், வீட்டுல திடீர் பிரச்சனை, வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு, இல்ல வீட்டை பழுது பார்க்கணுங்கிற அமைப்பெல்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பா வீட்டுல பழுது பார்க்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா பழைய வீடாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பெரிய அளவுல வர மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது.
அப்பா அம்மாவே பயப்படுற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கிடுவீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். காரணம் என்ன, புதன் சொல்லப்படக்கூடியவர் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வரும்போதுல கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பாரு. ஏன்னா உங்களுக்கும் சந்திரனுக்கும் புதனுக்கும் பகை. புதன் தான் சந்திரனை பகையா பார்க்கும். சோ படிப்பு உங்களை வந்து பகையா பாக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அடுத்து மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அஸ்தமனம் ஆகுது. சோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கார்த்திகைக்கு அப்படியே நேர் எதிரானவர்கள் நீங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் அவர் பார்ப்பாரு. இங்க உங்களை எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. சோ அப்ப வண்டி வாகனத்துலயும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிதானமா இருக்கணும். சரிங்களா? திருமண அமைப்பு இந்த நேரத்துல பிளஸ். சுப நிகழ்ச்சிகள், காது குத்து வைக்கிறது, திருமண அமைப்பு வைக்கிறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல பிளஸ். எந்த பாதிப்பையும் தராது. சுப நிகழ்ச்சிகள்ல வேலை பார்க்கறது, இந்த அமைப்பெல்லாம் மிக 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 பிளஸ். சோ முடிஞ்ச அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. கோயில் திருவிழாக்கள்ல கலந்துக்கோங்க. கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கலந்துக்கோங்க. ஜனவரி 1 தான். சோ ஜனவரி 1ஆம் தேதியே நிறைய பேருக்கு ஸ்வீட் வாங்கி நீங்க கொடுக்கலாம். அதனால உங்களுக்கு பேர் வாங்கலாம். கோயில்ல இருந்து ஸ்வீட் கொடுக்கறது, கோயில்ல இருந்து தயிர் மோர், நிறைய பேர் எங்க ஊர்ல எல்லாம் பண்றாங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ்ஸா இருக்கும் இந்த காலகட்டம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம். மற்றபடி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு புதிய முன்னேற்றமும் திருப்புதல்களும் நடக்கும். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும். அதாவது வாழ்க்கையின் திருப்பத்தை உருவாக்கி தரும். கடன் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம உருவாக போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு அடி வாங்க போறீங்கன்னாவே நீங்க எதுக்கோ உருவாக போறீங்க அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. சோ நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ஃபுல்லா போகலாம். வண்டி வாகனத்திலையும் உங்களோட பெரியவங்களா இருப்பாங்கல்ல, வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, மேலதிகாரிகள், இவங்கள்ட்ட எல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை. சரிங்களா? வீடியோ எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.